கைக்குள் உலகம். உலகமே இன்று நம் கைக்குள்தான். டெக்னாலஜி எங்கேயோ போய்க் கொண்டு இருக்கிறது. எவ்வித சக்தியின் உண்மையான மகத்துவமும் அச்சக்தியை மற்றவருக்கு பயனுள்ளதாக செலவழிப்பதில்தான் இருக்கிறது. இன்னல்கள் எதிர்ப்படும் போது அதிலிருந்து மீண்டு மகிழ்ச்சி அடையவும் இறுதியில் வெற்றி அடையவும் தேவைப்படுவது கடுமையான உழைப்புதான். வெற்றி பெற்றவர்களின் சரித்திரத்திற்கு பின்னால் அவரது அயராத உழைப்பு, தோல்வியின் சலிப்பின்மை, அறிவை புதுப்பித்தல் போன்ற அம்சங்கள் இருப்பதை காண முடியும். புகழ் பெற்ற பிரபலமாக நாமும் மாற முயற்சிக்க வேண்டும். நாம் எதைப் பற்றி சிந்திக்கிறோமோ அப்படியே நிகழும். சந்தேகத்தோடு சிந்தித்தால் அது தோல்வியில் முடியும். வெற்றியைப் பற்றி மட்டுமே யோசித்தால் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகும். வெற்றி பெற செய்யும் ஏதாவது ஒரு லட்சியத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அறிவு பூர்வமானதாக இருக்க வேண்டும். கப்பலுக்கு மட்டும் அல்லாமல் மனிதனுக்கும் நங்கூரம் வேண்டும். மனிதனின் ஆத்மாவில்தான் பயம், வேதனை, இன்பம், துன்பம், கோபம், பாசம், நேசம் எல்லாம் பொதிந்து கிடக்கின்றன. நங்கூரம் என்ற லட்சியம் இல்லாத ஆத்மா திக்கமான சம்பவம் ஏற்படும் போது திக்கத்தில் உறைந்துவிடும். தன்னிடம்தானே நம்பிக்கை இழப்பதாகும். எனவே உலகம் போகும் போக்கிற்கு ஏற்றவாறு நாமும் நம்மை சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வாங்கு